ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் துணை முறை 100 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். செஞ்சிருக்கோமா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி 100 முறை அல்லாஹ்வை நோக்கி திரும்புகிறார். எந்த நினைவில் வாழ்கிறோம் அது நமக்கு புரியல. எதை நோக்கி சொல்லுகிறோம் எதுவும் புரியல. வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லை, ஒரு குறிக்கோள் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை, எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை அல்ல, மிருகத்தின் வாழ்க்கை அது. அவர்களை அல்லாஹ் கல் அன்ஆம் பல் ஹும் அபல், அதைவிடவும் கீழானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர்களே, அந்த வாழ்க்கை அல்ல ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை வீரத்தோடு, தேடலோடு, எதிர்பார்ப்புகளோடு, மறுமையின் குறிக்கோளோடு, சொர்க்கத்தின் எண்ணத்தோடு, நரகத்தை பற்றிய பயத்தோடு கழியப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு துன்யால. பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான், மனைவி மக்களை பயிற்சிப்பதும் அப்படித்தான். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எம்மை சீரமைப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே,